ரூபாய் மற்றும் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் அலைமோதி வருகிறது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை புதிதாக மாற்றுவதற்காக வங்கிகளில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து மக்கள் தற்பொழுது சிரமமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஏடிஎம் மையங்களிலும் சரிவர பணம் நிரப்பப்படாததால் அங்கும் மக்கள் அலைமோதி வருகின்றனர். இது குறித்து நமது அரங்கில் மக்களின் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சேகரன் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதலில் தற்பொழுது அவரிடம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். சேகரன் சார், தற்பொழுது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் தற்பொழுது வங்கிகளில் படையெடுத்து வருகின்றனர் தங்களுடைய நோட்டுகளை மாற்றுவதற்காக. கடந்த 2 நாட்களாகவே ஏடிஎம் மையங்களும் சரிவர பணம் நிரப்பப்படவில்லை என்றும், அப்படியே நிரப்பப்பட்டாலும் சிறிது நேரத்திலே பணம் தீர்ந்து விடுவதாகவும் மக்கள் தரப்பில் பெரிய குற்றம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது குறித்து சொல்லுங்க. கருப்பு பணம் மற்றும் கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்துள்ளார்கள். 8ஆம் தேதி இரவு அறிவிக்கப்பட்டது. 8ஆம் தேதி நைட்டு 12 மணிலிருந்து 500, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. ஆனால் இருப்பு என்று பார்த்தால் எல்லா வங்கிகளிலும் 85% 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தான் உள்ளது. மீதி 15% தான் 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் இருக்குது. 9ஆம் தேதி பேங்க் ஒர்க் பண்ணல, 9-10 ஏடிஎம் ஒர்க் பண்ணல. கையில் மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்திருக்கு. 1949லையும் சரி, 1978லையும் சரி. அப்போ 1000 ரூபாய் 500 ரூபாய் டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ அந்த ரூபாய் நோட்டுகள் சாதாரண மக்களிடம் கிடையாது. அதனால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படல. ஆனால் இப்போ ஒரு தொழிலாளி, ஒரு மேசன் எடுத்தால் கூட அவருக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் புழக்கம்ன்றது சாதாரணமாக இருக்குது. தடை செய்யப்பட்டவுடன் கையில் ஏதோ சேர்த்து வச்சுருக்க பணம், வீட்டில் இருக்கிற பணம் இம்மிடியட்டாக மாற்றுறதுக்காக பேங்க்குக்கு வராங்க. பேங்க்கில் இருப்பு கம்மியாக இருக்குது. கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு பேங்க்கில் ஒரு நாளைக்கு ஒரு பிரான்ச்சில் 100 கஸ்டமர், 150 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் மேன் பவர் அங்கே இருக்குது. ஆனால் க்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர், 700 பேர், 5 மடங்கு 10 மடங்கு கூட்டம் வருது. ஆனால் பணம் இருப்பும் கம்மியாக இருக்குது. இருக்கிற பணத்தை வங்கிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பண்ணியும் பணம் இப்போது பத்தலை. இப்போ ஏடிஎம் இயங்காததுக்கு காரணம் பணம் இல்லை. அதாவது ஏடிஎம்மில் என்னென்ன வைக்கலாம்? 100 ரூபாய் நோட்டு வைக்கலாம், 500 ரூபாய் நோட்டு வைக்கலாம், 1000 ரூபாய் நோட்டு வைக்கலாம். இப்போ அந்த 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் வைக்க முடியாது. ஒன்லி 100 ரூபாய் நோட்டு மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ 100 ரூபாய் கையிருப்பு இல்லை. இன்றைக்கி வங்கிகளில் ஆர்பிஐயில் இருந்தும் இன்டென்ட் போட்டிருக்காங்க, அங்கேருந்தும் வங்கிகளுக்கு வரவில்லை. எங்கெல்லாம் சில இடத்துல, கும்பகோணத்தில் சில இடத்துல இருக்கலாம், இல்லை மதுரையில் இருக்கலாம், அங்கேருந்துலாம் வர வச்சுருக்காங்க சென்னைக்கு. சென்னையை பொறுத்த மட்டும் 100 ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு அதிகம். இன்றைக்கி கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அதனால் சில வங்கிகளை இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு 5 லட்சம் தான் வைக்க முடியும். 5 லட்சம் வச்சதை 1 ஹவரில் தீர்ந்து போயிடும். ஒரு ஆள் 2000 ரூபாய் எடுக்கலாம்னா நீங்கள் மொத்தமே 100 பேர், அவ்வளோ அந்த அளவு தான் எடுக்க முடியும். 250 பேர் எடுக்கலாம். 250 பேர் எடுத்தாங்கன்னா பெரிய க்யூ இருக்குது. ஸோ இருப்பு கையில் இல்லை. வங்கிகளும் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐலேருந்து சப்ளை இல்லை. இந்த டிமாண்டை சப்ளை மீட் பண்ண முடியல. அதுதான் இப்போது காரணம். கண்டிப்பாக. தற்பொழுது திருப்பத்தூரிலிருந்து அனந்த நாராயணன் என்ற நேரு ஒருவர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சந்தேகங்களை சேகரனிடம் கேட்க இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அனந்த நாராயணன். தற்பொழுது அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சேகரன் நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார். உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். முதல்ல தந்தி தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 5வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது எதற்காகனா, இப்போ நான் அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி எல்லாம் ஒரு கோரிக்கையாக கூட அதை வைக்கிறேன். நான் இப்போ இந்த 1000 ரூபாய், அந்த 500 ரூபாய் பழைய ரூபாய் தாள்களாக மாறுதும் ரொம்ப சிரமம். இப்போ வருமான வரி தாக்கல் பண்ணனாலும் கடைசினாலும் ஒரு 30-40 கவுண்டர் எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு அந்த மாதிரி நம்ம வசூல் பண்றோம். இப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமையை அரசாங்கம் எடுக்கக்கூடாது? எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு சிறப்பு கவுண்டருக்கு மூலமா வசூல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி செய்யலாமே. இப்போ எல்லா மக்களுக்கு சிரமம் இருக்காது. மேலும் இப்போ மக்கள் பாத்தீங்கன்னா ஏன் இந்த சிரமம் வருதுன்னா, இப்போ காலையில போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு 4000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. அவரே திரும்ப இன்னொரு பேங்க் போயிட்டு வருஷத்துக்கு இருந்து 4000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. அதை எக்ஸ்ட்ரா பண்ணலாம், நமக்கு 10,000 கொடுக்கலாம், 4000க்கு பதிலாக அந்த மாதிரி செஞ்சா கொஞ்சம் குறையுங்களா சார்? இல்லை, இப்போது அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது, ஒரு கைட்லைன்ஸை வெளியிட்டு இருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் மூலம் 4000 தான் கொடுக்கணும். பணத்தை மீதி 4000க்கு மேலே இருந்தால் அவங்க கணக்கில் வர வைக்கலாம். கணக்கில் வர வச்சா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு வாரத்துக்கு 20,000 கொடுக்கலாம். ஏடிஎம்மில் ஒரு நாளைக்கு 2000 தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கும் போது
அரசாங்கம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதோ அதை தான் வங்கிகள் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ எல்லா வங்கிகளுமே எக்ஸ்சேஞ்சும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்தவங்களை கணக்கில் வர வைக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் நடந்துன்னு இருக்குது. அதனால தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களிலும் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பிரான்ச்சில் இவ்வளோ மேன் பவர்னா அவ்வளோதான் இப்போ பண்ண முடியும். அதுவரை இல்லாமல் மொபைல் வேன் இருக்குது. மொபைல் வேன்லேயும் கேஷ் இருக்கிறத எடுத்து போய் இப்போது சென்னையை பொறுத்த மட்டும் மயிலாப்பூர் அப்புறம் நார்த் மெட்ராஸில் சில இடத்துலலாம் மொபைல் வேனும் போய் செயல்பட்டுருக்கிறது. இப்போ இருக்கிற கட்டமைப்புக்கு என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை வந்து வங்கிகள் செய்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது மற்றொரு நபர் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாசம் வேலூரிலிருந்து தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாசம், கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. முதல்ல தந்தை டிவிக்கு 4வது ஆண்டு அடியெடுத்து இருக்க ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார். நான் அடுத்தபடியாக வந்து சொன்னீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்தியாவில் வந்து பொருளாதார வளர்ச்சி. பேசுங்க சிவபிரகாசம். சார் சொல்லுங்க சார். அதாவது இப்போ தனியார் துறை நிறுவனங்களில் ஊழியர்கள் என்ன பண்ண சார், இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக அட்வான்ஸாக வந்து அவங்களுக்கு சம்பளம், போனஸு, சர்வீஸு இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நபர் அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சீக்கிரம் சொல்லுங்க. தற்போது அவர் சொன்னது போல இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டு புதிய நோட்டுகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது ஏடிஎம் மையங்களில் வெறும் 2000 ரூபாய் நோட்டுகளும் அதிக டினாமினேஷன் உள்ள நோட்டுகள் தான் வரதா மக்கள் புகார் சொல்றாங்க. ஏன்னா சில்லறைகள் 100 ரூபாய்க்கே வந்து தட்டுப்பாடு உள்ளதாக சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏடிஎம்ல இன்னும் வந்து 2000 ரூபாய் நோட்லாம் வைக்க முடியல. அது வந்து ரீகாலிபிரேட் பண்ணணும். ஏடிஎம்ல வந்து ஒன்லி 100 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இப்போ டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 லட்சம் மட்டும் தான் வைக்க முடியுது. அதுதான் பிரான்ச்சை பொறுத்த மட்டும் நிலைமை வந்து 2000 ரூபாய் நோட்டு தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. சில இடத்துல 2000 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள் அதுதான் சில இடத்துல அவைலபிளாக இருக்குது. எங்கெல்லாம் 100 ரூபாய் இருக்கோ தராங்க. ஆனால் பெரும்பாலான இடத்துல 100 ரூபாய் 50 ரூபாயும் தட்டுப்பாடாக இருக்குது. இது ஆர்பிஐலேருந்து சப்ளை வந்தால் தான் எங்களுடைய டிமாண்டை மீட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 2 நாளில் ஆர்பிஐலேருந்து சப்ளை வரணும்னு எதிர்பார்க்குறோம். பேங்க்லேயே எங்கெல்லாம் கொஞ்சம் அக்சஸாக இருக்கோ அதெல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ சிச்சுவேஷனை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது இன்னொரு நபர் ராமநாதபுரத்திலிருந்து ஹமீத் முகமது அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹமீத், கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க ஹமீத். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது நல்ல திட்டம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ ஒரு வெள்ளம் வரும்போது ஒரு தற்காலிக ஏடிஎம் மாதிரி நடமாடி அடிமை வைக்கிறாங்களா சார்? சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நடமாடி அடிமை வச்சா எவ்வளவு மக்கள் கொஞ்சம் அவசரப்படாம இருப்பாங்க சார். பெரிய அவஸ்தையா போச்சு சார். ஒரு சாப்பிட முடியாது, உள்ள உட்காந்து எவ்வளவு காசு வச்சுட்டு தான் கேட்கறான். இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்கறது இல்லை. சொன்னார்ல சார், மோடி அறிவிச்சார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒரு அக்கௌண்ட்லயே 15 லட்சம் போடுவேன்டாரு. என்ன சார் பாம்பர மக்களை சொல்லி ஏமாச்சு ரிசர்வ் எந்த சார் ஒரு பாம்பர மக்கள் டீ சாப்பிட முடியல சார். இது இந்த வங்கிகளை பொறுத்த மட்டும் பெரிய அவசரப்படுறோம் சார். எங்க பசங்க எல்லாம் வெளியூர் அடிக்கிறாங்க, ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு இருக்க முடியல. ஏடிஎம் ரெடி பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், டீ அங்கங்க ஒரு ஏடிஎம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 100 ரூபாய் ஒரு தர சொல்ல நல்ல வர இருக்கு சார். இது வங்கிகளை பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் மொபைல் வேன் இருக்கோ அந்த மொபைல் வேனை பல்வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கிராமப்புறத்தில் எடுத்துக்கிங்கன்னா இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்ஸை வில்லேஜுக்கெலாம் போயிருக்காங்க. வில்லேஜெலாம் இப்போ இருக்காங்க எல்லோரும். அங்கே வந்து எக்ஸ்சேஞ்சு நோட்டு வாங்கிக்கின்னு அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணி அங்கேயே பேமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய வில்லேஜில் நடந்துன்னு இருக்குது. ஏன்னா வில்லேஜில் வந்து மக்கள் வந்து பிரான்ச்சுக்கு ட்ராவல் பண்ணி வரது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்துக்காக பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டை வில்லேஜ்லேயே அமைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ, மேன் பவர் இருக்கோ, அந்த மேன் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உயரதிகாரிகளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நடந்துன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஹேண்டிகேப்டே வந்து நோட்டு சப்ளை இல்லைன்றது தான் ஹேண்டிகேப்டு. சில்லறை பேங்க்கில் வந்து கம்மியாக இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இன்னும் சப்ளை அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் படிப்படியாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். தற்பொழுது காரைக்குடியிலிருந்து ஷாகுல் அமீத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷாகுல் அமீத், கேளுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். ஹலோ. கேளுங்க ஷாகுல். வணக்கம். வணக்கம் சார். நாங்க காரைக்குடி பக்கம் ஆத்தங்குடி கிராமத்துல பேசுறோம். சொல்லுங்க சார். ஹலோ. நாங்க எங்க வந்து கிராம பகுதி ஃபுல்லா எங்க ஏரியாவில் ஒரு பேங்க் மட்டும் தான் இருக்கு.
சரி. அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்க சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து பொதுமக்கள் வந்து எல்லாமே வந்து 500 ரூபாயா வச்சிட்டு இருக்காங்க. அதையும் கொண்டு பேங்க்ல கொடுத்தாலும் திரும்ப 2000 ரூபாய் கொடுத்து வராங்க அவங்க. இப்போ வங்கிகளே சிரமமான சூழ்நிலை. வங்கிகள இருப்பு இல்லை. இப்போ அவங்களுக்கு சப்ளையே 2000 தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 நாட்களில் இந்த சப்ளை வந்து முன்னேறும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ அவங்க கையில் 100, 50 இல்லாதனால அவங்களால கொடுக்க முடியல. ஒரு 2 நாட்களில் சப்ளை வந்தால் இந்த சிச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தற்பொழுது காஞ்சிபுரத்திலிருந்து ராஜா ஒருவர் இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க ராஜா. ராஜா ஒரு நிமிஷம், உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. ஆக்சுவலி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தது போல இந்த 500 ரூபா 1000 ரூபா பழைய நோட்டுகள் மாற்ற நிலைமையில இந்த சாமானிய மக்கள், அதாவது வங்கிகளில வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அக்கௌண்ட்டே இல்லாதவங்க கூட தற்பொழுது வங்கிகளில் வந்து வரிசையில் நின்று அவர்களுடைய பணத்தை மாற்றுறதும், ஒரு நாளைக்கு வந்து 4000 ரூபாய்க்கான ஒரு ஹையர் லிமிடேஷன் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வங்கியில அக்கௌண்ட்டே இல்லாதவங்களும் வந்து தற்போது சாதாரண பாமர மக்களுடைய நம்ம சிரமத்தை நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சேகரன்? இந்த அறிவிப்பால் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் அவங்களும் வந்து கடந்த வேலை பளு ஏகப்பட்ட சுமையில் இது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து சாதாரண மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான்ற காரணத்துக்காக அவர் தொடர்ந்து சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4000 ரூபான்றது லிமிட் வச்சிருக்கு, சப்ளை இல்லாதனால அவங்க லிமிட் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து 500 ரூபா நோட்டும் உங்களுக்கு சப்ளை, புது 500 ரூபா நோட்டு வரணும், வரல, புது 1000 ரூபா நோட்டும் வரணும். அது இந்த ரெண்டும் வந்தால் தான் வந்து இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த லிமிட் வச்சுருக்காங்க. 4000 ரூபான்றது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து 10,000ன்றது அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலான்றது, அப்புறம் வந்து ரீவிசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க லிமிட்டை. மேபி சப்ளை வந்து ஜாஸ்தியாச்சுன்னா இந்த லிமிட்டை வந்து ரீவிசிட் பண்ணுவாங்க, லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து சப்ளை வரணும். சில்லறை நோட்டுகள் சப்ளை வரணும், இந்த 500 நோட்டு சப்ளை வரணும், ஏடிஎம்மை ரீகாலிபிரேட் பண்ணணும். ஸோ ஏடிஎம்லாம் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது வரைக்கும் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து 2-3 நாட்கள் தொடரும். நம்மளுடைய நிதியமைச்சர் கூறியது போல ஒரு 2-3 வாரங்கள் ஆகும், ஏடிஎம்லாம் நார்மலைஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இந்த சிரமங்கள் தொடரும். சேகரன், நம்முடன் அரக்கோணத்திலிருந்து ரவிச்சந்திரன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரவிச்சந்திரன், கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க ரவிச்சந்திரன். சார் வணக்கம். ஒரு சாதாரண ஒரு ஏழை மகன் வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்காருன்னா அவருடைய சம்பளமே வந்து ஒரு நாள். ஹலோ சார், கேளுங்க ரவிச்சந்திரன். சார் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போறோம், ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அவன் வச்சுன்னு ஒரு 500 ரூபான்னு இருக்குங்க. அந்த 500 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் அவன் எழுந்துட்டு போயிட்டு அங்கே நின்று கியூவில் நின்று அவன் சம்பளத்துக்கு அந்த காசை வந்து அவன் வாங்கிறதுக்காக இங்கே நிற்கிறான். இந்த கூலியும் போயிட்டு அந்த ஒரு 500 ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு நாள் அவனுடைய சம்பளத்தையும் எழுந்துட்டு போய் நிற்கிறதுக்கு ஒரு ரேஷன் கடைகள்லையோ இல்லை அது போல இடத்துல கொடுத்துட்டா ஒரு வில்லேஜில் இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய ஒய்ஃபுங்களோ இல்லை அவங்களுடைய சன்னோ யாரோ வந்து அதை இது வாங்கிப்பாங்க. அது எதுவுமே பண்ணாம ஒருத்தரும் ஒரு வயசானவங்க கூட போயிட்டு அவ்வளோ பசி மட்டுமா போயிட்டு அவ்வளோ இதில் நிற்கும் போது அது எந்த விதத்தில் நான் என்ன சொல்றேன்? ஐயா, உண்மை சில்லறை இல்லாதனால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வங்கிகள் கையில் என்ன இருப்பு இருக்கோ அதை மிக சிறந்த முறையில் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சில்லறை வந்து இருப்பு அதிகமானால் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக. அதாவது அவரு சொன்ன அதே விஷயம் தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். சாதாரண மக்கள் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் சில்லறை கூட இல்லாதவர்கள் வங்கியில் வந்து பேன் கார்டு இருக்கணும், இத்தனை இது வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம். இன்னும் ஓட்டர் ஐடி கூட போகிறோம். சிறு ஓட்டர் ஐடி இருந்தால் கூட அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற என்னென்னலாம் இருந்து அவங்க வந்து அந்த ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க. ஓட்டர் ஐடி, அப்போ அந்த மகாத்மா காந்தி நேஷனல் அந்த கார்டு இருக்குது, ஐடி கார்டு, அந்த கார்டு அவங்ககிட்ட இருக்கும். ஓட்டர் ஐடி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆதார் கார்டும் கொடுக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு கார்டை கொடுத்துட்டு அவங்க கையில் இருக்கிற பணத்தை வந்து மாற்றின்னு போகலாம். கண்டிப்பாக.
தற்பொழுது நாம் இந்த பார்த்தோமானால் ஏடிஎம்களில் பணம் நிரப்புவதற்கு காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனாலேயே மக்களால் பணத்தை சரிவர எடுக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது கோவையிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். ராஜா, சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஓகே ஓகே கேளுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க ராஜா. ஹலோ சார், வணக்கம் சார். இப்போ ஏடிஎம் மையங்கள்ல எங்கேயுமே பணம் இருக்கிறது இல்ல. அப்புறம் வந்து ஏடிஎம்ல போய் எடுக்க போற மாதிரி இருந்தாலும் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளையே வந்து முதல்ல வந்து இவங்க ஆரம்பத்துக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம் மையங்களை எல்லாம் வந்து 100 ரூபாய் நோட்டுகளை எல்லாம் முதல்ல அச்சடிச்சு பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஏடிஎம் மையங்களை நிரப்பி தான் அப்புறம் வந்து இந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டு இருக்கணும். இப்போ வந்து பப்ளிக்ல வந்து ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு வந்திருக்காது. எடுத்தவொடனே வந்து இவங்க 2000 நோட்டு 500 அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா ஏடிஎம்ல எடுத்துட்டு போனாலும் வெளியில செலுத்த முடியறது இல்ல. ஏடிஎம்லயும் அமௌண்ட் இருக்கிறது இல்ல. முதல்ல ஏடிஎம் ஃபுல் பண்ணிட்டு இவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். 100s 50s இதெல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் இவங்க வந்து வெளியிட்டு இருக்கணும். இந்த தவறு நடக்காம இருந்தா எல்லாத்துக்கும் எந்த இடைஞ்சல் வந்திருக்காது, ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சாதாரண மக்களுடைய சார்ஜே வந்து சரியாக திட்டமிடவில்லை என்பது தான் எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் பணம் இல்லைன்றாங்க. ஒரு அந்த 100 ரூபாய் நோட்டு சப்ளை கம்மியாக இருக்குது. சென்னையை பொறுத்த மட்டும் ஒரு வங்கிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் சப்ளை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு 150 ஏடிஎம் இருக்குது. எல்லா ஏடிஎம்மும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல லோட் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஒரு ஏடிஎம்க்கு ஒரு 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு டயத்தில் 5 லட்சம் லோட் பண்ணுறாங்க, 1 ஹவரில் தீர்ந்து போகுது. அடுத்த 5 லட்சம் லோட் பண்ணோம்னா அதுவும் 1 ஹவரில் தீர்ந்து போகுது. இப்போ ஸ்டாக் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து அவங்களுக்கு வந்து சப்ளை வந்தால் தான் திருப்பி இதை ரீஃபில் பண்ண முடியும். வங்கிகளில் பணம் இல்லாதனால ஏடிஎம்மில் லோட் பண்ண முடியல. அதுதான் காரணம். கண்டிப்பாக. தற்பொழுது திருச்சியிலிருந்து அசோக் என்ற மற்றொருவர் தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அசோக், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் அசோக் பேசுறேங்க. பேசுங்க, கேளுங்க. கேளுங்க கேள்வி கேளுங்க. சார், நான் வந்து ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு கம்பெனி ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சரி. எனக்கு வந்து மக்கள் வந்து டெய்லி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டெபாசிட் பண்றாங்க. டெபாசிட் பண்றாங்க என்கிட்ட வந்து பொருள் வாங்கல, டெபாசிட் பண்றாங்க. சரிங்க. ஏஜென்சி இருக்கிறதுக்காக டெபாசிட் பண்றாங்க. சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க. அந்த பணத்தை நான் வந்து எப்படி டெய்லி போய் பேங்க்ல கட்டலாமா என்ன, அது சொல்லுங்களேன். சரி. ஹலோ. கேளுங்க அசோக், கேளுங்க. அதாங்க, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி. ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன். அந்த ஏஜென்சி எடுக்கிறதுக்காக என்கிட்ட டெபாசிட் பண்றாங்க. சரி. பணமா கையில கொடுக்குறாங்களா, அக்கௌண்ட்ல கட்டுறாங்களா? பணமா கொடுக்குறாங்க. இல்லை, அரசாங்கம் தான் பணமாக வாங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு அத்தியாவசிய ஹாஸ்பிட்டல், ரயில்வே, அப்புறம் கோர்ட்டு ஃபீ இந்த மாதிரி தவிர வேறு எதுவும் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போ உங்களுடைய கணக்கில் வர வைக்க சொல்லுங்கள். அரசாங்கங்களுடைய அறிவிப்பு அதுதான் கைட்லைன்ஸ். தற்பொழுது கரூரில் இருந்து பாலமுருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், நான் வந்து டைலரிங் வேலை பார்த்துருக்கேன் சார். சரி. ஹலோ. பேசுங்க. என் குழந்தை ரொம்ப முடியாம காய்ச்சல் இருந்தது சார். எந்த காசே இல்லைங்க சார். 500 ரூபா நோட்டுக்கு போய் மாற்ற முடியல என்னால். என் குழந்தைய பார்க்கறது நான் சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க பாலமுருகன், சொல்லுங்க. இந்த நோட்டு செல்லாதுங்கிறாங்க. சரி ஐயா, பக்கத்தில் இருக்கிற வங்கிகளை கொடுத்து கொஞ்சம் மாத்திங்க ஐயா. அங்க நான் வங்கியில போய் மாத்துற அளவுக்கு இருந்தா வங்கிகளை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, உங்க நிலைமைகளை சொல்லுங்க, நிச்சயமா உதவி செய்வாங்க. பக்கத்தில் எந்த வங்கி இருந்தாலும் நீங்க போகலாம். நீங்க எந்த வங்கியும் எந்த கிளைகளுக்கும் நீங்க போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக உடனே உதவி செய்வாங்க. கொஞ்சம் அந்த வங்கிகளை அணுகுங்க.
சேகரன் சார், அதாவது இப்போ அந்த கடைசி நபர் சொன்னது போல மருத்துவமனைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் 500 ரூபாய் பழைய 500 ரூபாய் கொண்டு மருத்துவமனை கொண்டு போகும்போது அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது வந்து டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா 14ஆம் தேதி நைட் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல முதல்ல 72 ஹவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அகைன் அந்த 72 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ல அவங்க எடுத்து போய் கொடுத்தா இது பண்ணிப்பாங்க, வாங்கியிருக்கணும், மருந்தகங்கள்ல அவர் வாங்கல அப்படிங்கறத அவர் சொன்னார். தற்பொழுது நம்முடன் சென்னையிலிருந்து ரகுராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரகுராஜ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. தந்தி டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். கேக்குதுங்களா நான் பேசுறதுங்க? கேக்குதுங்களா நான் பேசுறது சார்? ஹலோ. கேக்குது ரகுராஜ், சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. அதான் சார், இப்போ எவ்வளவு ஒண்ணு டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவனை டெபாசிட் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கியில் இப்போ நம்ம வந்து தொழில் பண்றோம். அப்ப என்னன்னா 500 ரூபாய் கட்டு இருக்குது, அப்படியே வந்து நம்ம திருப்பி டெபாசிட் பண்ணும்போது அதை வந்து அவங்க ஸ்கேன் பண்றாங்க. அது மிஷின்ல போட்டு இது பண்ணும்போது 2005க்கு முன்னாடி பிரிண்ட் ஆன சில நோட்டுகளும் வந்துடுதுங்க. அதை அவங்க திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்படிங்களா? அது வந்து அதுவும் வந்து செல்லாதுதான், இதுவும் செல்லாது. ஏன்னா இது வந்து நம்ம கையில இருந்து வந்தது கிடையாது, இதுவும் வங்கியில இருந்து வந்தது. வங்கியில இருந்து வந்து திருப்பி ரீடெபாசிட் பண்ணும்போது இந்த நோட்டை வந்து அவங்க செல்லாதுன்றாங்க. இதுக்கு என்ன வழி? இல்லை, இந்த 2005க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணதை வந்து சரண்டர் பண்ணினோன்னுட்டு 2014 அறிவிப்பு வந்துடுச்சு. அது ஒரு 6 மாதம் காலம் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே பழைய நோட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க, அதை ரீஇஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது அப்போயே காலக்கெடு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அது திரும்பி வரதுனால அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதை 2014 அது அறிவிப்பு வந்து ஆர்பிஐ வெளியிட்டிருக்கு. 2005க்கு முன்னால் பிரிண்ட் பண்ண நோட்டுகளை கொடுத்துட்டு புது நோட்டுகளை வாங்கிக்கோங்க என்ற அறிவிப்பு 2014 வந்து அதுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக நீங்கள் திருப்பி கொடுத்தனால திருப்பி கொடுக்குறாங்க. தற்பொழுது சென்னையிலிருந்து கனியமூர்த்தி அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கனியமூர்த்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், கனிமூர்த்தி பேசுறேன் சென்னையில இருந்து. கேளுங்க சார். சார் கிட்ட பேசணும் சார். கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார், சார் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த திட்டம் எதனால சார் அறிவிச்சிட்டு இருக்காங்க? இப்போ 500 நோட்டு 1000 நோட்டு எல்லாம் சொல்லி இந்த திட்டம் எதனால சார் அறிவிச்சிட்டு இருக்காங்க? சொல்லுங்க சொல்லுங்க. எதனால கேக்குதுங்களா? அதான் எதனால அறிவிச்சிருக்கான்னு கேட்கறேன் சார். இந்த திட்டத்தை எதனால அறிவித்திருக்காங்க நம்ம பிரதமருக்கு உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணி தரங்க இல்லையா? கள்ள நோட்டு மற்றும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான இது ஒரு நடவடிக்கை. பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இதை ஒழிக்க வேண்டும். இது ஒரு நடவடிக்கை, இது ஒரு பார்ட். இதில் இதை வந்து நிறைய பேர் வந்து கணக்கு காட்டாமல் வச்சுருக்காங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பேன் பண்ணுறது மூலம் அந்த பணம்லாம் வந்து ஒழிக்க முடியும். அதாவது எந்த பணம் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கோ அதுதான் வந்து ரொட்டேஷனில் இருக்கணும். டேக்ஸ் கட்டாத பணம்லாம் வந்து ரொட்டேஷனில் இருந்தால் பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விளைவுகள் வந்து போக போக தான் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ பணம் வந்து கருப்பு பணமும் கள்ள பணமும் ஒழியுதுன்றது வரும் நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எல்லா தரப்பு மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகள் மற்றும் ஆர்பிஐடைய கொள்கை முடிவுகளை செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருப்பது வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள். அவர்கள் அதனுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேரம் காலம் இல்லாமல் அவர்கள் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 10 மணிக்கு மூடுறாங்க, 11 மணிக்கு மூடுறாங்க, 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகிறாங்க. ஈவன் லேடிஸும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த சிரமத்தை அவங்க பெருசாக எடுத்துறதில்ல. ஏன்னா சாதாரண மக்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அன்றாட வாழ்க்கையில் தேவைன்றது பணம். அதுவும் கையில் வச்சுருக்க பணம் வந்து செல்லாதன்னு போது என்ன பணம் செல்லுமோ அதை மக்களுக்கு கொடுப்போம். வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் அவர்கள் சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கட்டமைப்பு தான் அவங்களுக்கு சரியாக இல்லை. ஆட்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ஒரு பிரான்ச்சுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 150 பேர் 200 பேரை தான் ஹேண்டில் பண்ணுற அளவு மேன் பவர் பிரான்ச்சஸில் இருக்குது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் 700 பேர் வராங்க. வேலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஐடி கார்டை கொடுக்கணும், அந்த படிவத்தை சரியாக இருக்கான்னு பார்க்கணும், ஐடி கார்டை பார்க்கணும். அப்புறம் அதுக்கான ஒரு எம்யூபின்னு ஒரு இது இருக்குது, அதில் இவங்க என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி போன பிறகு தான் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன வந்து சில பேர் ஒரே நம்பரில் 2 வாட்டி வராங்க. அப்போ என்ன வந்து மிஷின் ரிஜெக்ட் பண்ணுது, இதே நம்பரில் அவர் ஏற்கனவே பணம் வாங்கிட்டாரு, திரும்ப வருது. ஸோ ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ என்ன வந்து அதனால் வந்து இதுவும் கியூவும் வந்து மெல்லமாக தான் நகருது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நேரம் எடுத்தாலும் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் ஆனால் கூட வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் இந்த சிரமத்தை பெருசாக எடுத்துக்காமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக. தற்பொழுது மயிலாப்பூரிலிருந்து பரசுராம் அவர்கள் தம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பரசுராம், கேளுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க பரசுராம்.
ஹலோ வணக்கங்க. இப்ப பாண்டியா கூட சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுனாங்க, உங்க பணம் 500 ரூபாயே இருக்கணும்னா இந்த சிரமத்தை கொஞ்சம் பொறுத்துக்குன்னு நல்ல விளக்கங்க அது. நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன், உங்க பணம் உண்மையிலே 500 ரூபாயா இருக்கணும் அப்படின்னா இந்த சிரமத்தை கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு பேசுனாங்க பாண்டியா கிட்ட. அது ரொம்ப நல்ல விளக்கங்க. அதை கொஞ்சம் மீடியா மூலமா நல்லா எல்லாருக்கும் தெரியும்படியா சொன்னா ஜனங்க பொறுத்துக்க தயாரா தான் இருக்காங்க. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா தான் இருக்காங்க. ஒண்ணும் எனக்கு சீன் போட்டு இருக்கிறாங்க தவிர அப்படி ஒன்றும் பெரிய அளவுல பாதிக்கல ஜனங்க. அதனால இது ஒரு நல்ல திட்டமா தான் நான் நினைக்கிறேங்க. மற்றபடி இதை வந்து மீடியா மூலமா கொஞ்சம் விவரமா சொன்னா இன்னும் எல்லாருக்கும் நல்லா புரியும். கண்டிப்பா பரசுராம், கண்டிப்பா. அதாவது அந்த இவர் பரசுராம் சொன்னது போலையும் மோடி அவர்களுடைய இந்த முயற்சியானது பொதுமக்களை அதிகமாக சிரமப்படுத்தினாலும் அதை பொறுத்து கொண்டு மக்கள் பெரிய ஆதரவு தான் கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில இந்த ஏடிஎம் மையங்களில் சரிவர பணம் நிரப்பப்படவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. ஏன்னா நீண்ட வரிசையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றும் பார்த்தீங்கன்னா மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வங்கிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு மக்கள் வராங்க, இவ்வளவு பேருக்கு வந்து நம்ம பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து திரும்ப திரும்ப அவர்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்காங்க? இது ஏன் வங்கிகள் சார்பாக இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுகிறது? ஒரு ஏடிஎம் பொறுத்த மட்டும் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தடை செய்வதற்கு முன்னால் ஏடிஎம்மில் 30 லட்சம் வரைக்கும் நோட்டை வைக்க முடியும். அதாவது எல்லாம் சேர்த்து இப்போ வந்து என்ன வருது, 30 லட்சம்ன்றது அதில் வந்து 100 ரூபாய் நோட்டுகள் 5 லட்சம் வைப்பாங்க. அப்புறம் 500 ரூபாய் நோட்டுகள் வந்து ஒரு 10 லட்சம், 1000 ரூபாய் நோட்டுகள் 10 லட்சம். இப்போ வந்து இது 500 ரூபாவும் 1000 ரூபாவும் வைக்க முடியாது. ஒன்லி 100 ரூபாய் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ 5 லட்சம் மட்டும் தான் வைக்கிறாங்க. அது இருக்கும்போது 5 லட்சம் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் காலி ஆகிடுது. 100 ரூபாய் நோட்டுகளும் இப்போ சப்ளை இல்லை. சில வங்கிகளுக்கு இன்னைக்கு காலையில் தான் பணம் வந்திருக்கு. ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு கிளைக்கு வச்சுருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக ஏடிஎம்மில் மட்டும் லோட் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் லோட் பண்ணாங்க. லோட் பண்ணதை ஒரு 2 ஹவரில் காலி ஆகிடுச்சு. திருப்பி இன்னொரு 5 லட்சம் லோட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ போயின்னு இருக்கு. அது தீர்ந்தவுடனே கையில் பணம் இல்லை. இதுக்கு சொல்யூஷன் வந்து 100 ரூபாய் நோட்டுகள் சப்ளை அதிகமாகணும். கூடிய சீக்கிரத்தில் 500 ரூபாய் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டையும் ஏடிஎம்மில் ரீகாலிபிரேட் பண்ணுறதை குயிக்காக பண்ணணும். இது குயிக்காக அது காலிபிரேட் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய இன்ஜினியர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைபோல்டு அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இன்ஜினியர் 30 இன்ஜினியர் இருப்பாங்க. ஆனால் ஏடிஎம் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 மிஷின்ஸ் இருக்கும். சாதாரண டயத்தில் மிஷினில் ப்ராப்ளம் வந்தால் இந்த 20 இன்ஜினியர்ஸ் 30 இன்ஜினியர்ஸ் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு மிஷினை ரீகாலிபிரேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு 1 ஹவரோ 2 ஹவரோ ஆகும். ஒரு நாளைக்கு அவங்களால ஒரு 5 மிஷின் தான் ரீகாலிபிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸை சப்போஸ் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணால் கூட ரீகாலிபிரேஷன் வில் கம் டு என் எண்ட் ஒரு 2-3 வாரங்களில் தான் சரியாகும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த சிரமங்கள் வரும். அது வரைக்கும் வந்து வங்கிகளில் இந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நோட்டு சப்ளை அதிகமாச்சுன்னா வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் மக்களுக்கு சேவைகளை செய்ய ரெடியாக இருக்கார்கள். தற்பொழுது சென்னையில் இருந்து குணசேகரன் என்பவர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குணசேகரன், கேளுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க. வணக்கம். கருப்பு பணம்னா என்ன சார்? கருப்பு பணம் எதை சொல்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கருப்பு பணம் என்பது எதுக்கெல்லாம் வந்து கணக்கு காட்டாத பணமோ அது கருப்பு பணம் என்றது தான் இப்போ இருக்கிற விளக்கம். டாக்ஸ் கட்டியிருக்கணும் அதுக்கு. அதாவது அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் டாக்ஸ் கட்டாம இருக்கக்கூடிய வந்து கருப்பு பணமாக கருதப்படுகிறது. கேள்வி குணசேகரன், உங்க கேள்வி கேளுங்க. மனித நிலையிலிருந்து நீங்க இதுதான் கருப்பு பணம் ஒரு உணர்வை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப கருப்பு பணம்ன்றது இப்ப எங்கிட்ட 500 ரூபாய் இருந்ததுன்னா, நல்லா கேக்குதா சார் உங்களுக்கு? ஆமா, கருப்பு பணம்ன்றது எங்கிட்ட 500 ரூபாய் இருந்து வச்சுங்களேன், நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கும் போது கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு அவர்கிட்ட டாக்ஸ் கட்டி தான் இந்த பொருளை நான் வாங்குறேன். எங்கிட்ட போனதுக்கு அப்புறம் அது அவருக்கு கருப்பு பணம். புரியுதுங்களா உங்களுக்கு? வங்கிகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு குணசேகரன், கண்டிப்பா நாங்க இதை பதில சொல்றோம். அதாவது அவர் கருப்பு பணம்னா என்ன, ஏன் வந்து வரி கட்டாத இருக்கிற இந்த கருப்பு பணம் வந்து ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கை மாறும் போது அது வந்து இன்னொருத்தர்கிட்ட மாறுது அந்த பேர்டன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு பொதுவான ஒரு இது சொல்லுங்க. அதாவது இந்த முயற்சி, மோடியோடைய இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியானது எந்த அளவுல வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய, அது குறித்து சொல்லுங்க சேகரன். இல்லை, இது போக போக தான் தெரியும். அதாவது ஆர்பிஐ பொறுத்த மட்டும் ஒரு 17 லட்சம் கோடி வந்து லைபிலிட்டி சைடு இருக்குது. இவ்வளோ பணம் வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றது. அதில் பார்த்தீங்கன்னா 85% வந்து 500 ரூபாய் அண்ட் 1000 ரூபாய்
ஒரு 15 லட்சம் கோடி. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 20 to 30% வந்து இதில் வந்து இதுவாக இருக்கும், பிளாக் மணியாக இருக்கும். பிளாக் மணியா அந்த கூற்று சரியாக இருந்தால் இந்த 2 லட்சம் கோடி வந்து பேங்க்கில் டெபாசிட் ஆகாமல் போனால் அந்த அளவுக்கு வந்து ஆர்பிஐடைய லயபிலிட்டி குறையும், ஆர்பிஐடைய ரிசர்வ்ஸ் ஏறும். அந்த ரிசர்வ்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கமாக மாறும். அந்த இன்கம்மை வந்து சாதாரண மக்களுக்கு செலவு செய்தார்கள்னா விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக தொழில்களுக்கும் வங்கியுடைய மூலதனம், வங்கிகளை பலப்படுத்துவது மூலதனமாக அது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. தற்பொழுது அருப்புக்கோட்டையிலிருந்து கனகராஜ் என்பவர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கனகராஜ், கேளுங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம். இப்போ வந்து மக்கள், சாதாரண மக்கள் தான் வந்து ஏடிஎம்ல நிக்கிறாங்க. ஹலோ, கண்டிப்பா கேக்குது கனகராஜ், சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. இப்ப வந்து மக்கள், சாதாரண மக்கள் தான் போய் இது ஏடிஎம்க்கும் இந்த இது பேங்க்குக்கும் போய் நிக்கிறாங்க. எந்த பணக்காரங்களும் வந்து இதுவரைக்கும் வந்து யாரும் வரிசையில் நிக்கல. ஆமா சொல்லுங்க, கேளுங்க 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 உங்க கேள்வி கேளுங்க. பணக்காரங்களும் வந்து இப்ப வந்து இது யாரும் நிக்கல. கேளுங்க. கேளுங்க கேளுங்க கனகராஜ், நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். எந்த பணக்காரங்களும் வந்து இப்ப வந்து இது யாரும் நிக்கல. அன்றாட சாமானிய மக்கள் தான் வந்து எல்லாம் வரிசையில் நிக்கிறாங்க போறோம். இந்த பண முதலைகள் யாருங்கிறது வந்து எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன் அவங்களை விட்டுட்டு சாமானிய மக்களை வந்து இப்படி போட்டு இம்சப்படுத்துறாங்க? ஆனா திட்டம் நல்ல திட்டம். கண்டிப்பாக. அதாவது அவருடைய கேள்வி எனக்கு புரியுது சேகரன் சார். என்னன்னா கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் வந்து இதில் பெரிதாக பாதிக்கப்படுறதை விட சாமானிய மக்கள் அதிகமாக சிரமப்பட்டிருக்காங்க. இன்றைய இந்த 3 நாள் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அன்றாட செலவுக்கு ஒரு பால் வாங்குவதற்கோ தங்களோட உணவுப் பொருட்களை வாங்குறது கூட சிரமப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு மோடி அவர்களின் இந்த முயற்சியானது சாதாரண மக்களை மிகவும் சிரமப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது உங்களுடைய பார்வை. கருப்பு பணத்தை ஒழுக்கும் நடவடிக்கைகள் இது ஒரு நடவடிக்கை. இன்னும் ரியல் எஸ்டேட்டில் இருக்குது, பார்ட்டிசிபேட் நோட்ஸில் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அதை எல்லாமும் தடுக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சியில் வந்து சாதாரண மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கண்டிப்பாக. தற்பொழுது மேட்டூரிலிருந்து விஜயராகவன் என்பவர் இணைப்பில் இருக்கிற, அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயராகவன், கேளுங்க உங்க கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார். இப்ப வந்து நம்ம டாஸ்மாக்ல குடிமகன்கள்லாம் கொண்டு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் சில்லறை பூரா கொடுத்துட்டு இருக்காங்க சார். சரி. ஆனா இது வந்து வங்கிக்கு போக மாட்டேங்குது. அந்த பணத்தை இவங்க வந்து நடுவுல வந்து வங்கிக்கு போறதுக்கு முன்னாடி 1000-500 ரூபாய் தான் கட்டுறாங்க. இப்ப ஆக்சுவலா வந்து அரசாங்கம் டாஸ்மாக்ல வாங்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருந்தாக்கா வாங்காத பணம் எப்படி அவங்க வாங்கினதா அங்க போய் அக்கௌண்ட்ல கட்டுறாங்க. ஏழை மக்களுக்கு அந்த 100-50 கிடைக்க மாட்டேங்குது. ரிட்டர்ன் வந்தா தானே அவங்க ஏடிஎம்லயோ பேங்க்லயோ கொடுக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அவருடைய கேள்வி என்னன்னா, சில்லறையாக வந்து மதுபான கடைகளில் கொடுக்கிற பணமானது அவர்கள் வந்து வங்கியில் கட்டும்போது 1000-ஆக கட்டுகிறார்கள். இது ஏன் இந்த பாகுபாடு? இது ஏன் வந்து வங்கிகள் சரிவர பண்ணல அப்படின்னு கேட்கல. அவங்க என்ன கட்டுறாங்களோ அதுதானே வங்கி வாங்க முடியும். கண்டிப்பாக. டாஸ்மாகை பொறுத்த மட்டும் டெபாசிட் பேங்க்ல பண்ணும்போது 1000 ரூபாய் கட்டினா 1000 ரூபாய், 100 ரூபாய் கட்டினா என்ன, அவங்க இருப்பு என்னன்றது வங்கிகளுக்கு தெரியாது. வங்கிகளும் அதை டிமாண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன கட்டுறாங்களோ அதுதான் நம்ம வாங்க முடியும். சரி, அதான் சார். அதாவது இந்த 500-1000 நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மையங்களில் மக்களுடைய கியூ மட்டும் இல்லாமல் இந்த டெபிட் கார்டு சம்பளம் வைத்திருப்பவர்கள் கூட இருப்புக்கான பணம் இல்லாமல் தற்பொழுது அவங்களோட அன்றாட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வங்கிகள் இதற்கு வந்து மாற்றாக வேற ஏதாவது செய்ய முடியும், உடனடியாக செய்யக்கூடியது என்னவாக இருக்கு? இப்போதைக்கு ஒரு யாருக்கிட்டலாம் டெபிட் கார்டு இருக்கோ, கிரெடிட் கார்டு இருக்கோ, அவங்களாம் அந்த ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ, ஹோட்டல் போகிறது, அதுக்கெல்லாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி சேனல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆர்டிஜிஎஸ், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ், அது போல ஒரு மாற்று வழிகளை கடைக்கு போகும்போது அவங்க வந்து டெபிட் கார்டை யூஸ் பண்ணட்டும். ஸோ அது ஒரு வே ஆஃப் மாற்று வழியாக சிச்சுவேஷன். கண்டிப்பாக. தற்பொழுது கும்பகோணத்திலிருந்து ஹாஜாஜி என்பவர் தற்பொழுது நம்ம இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹாஜாஜி, கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க. ஐயா, என்னுடைய பேர் வந்து ஹாஜா ஜெயினுல் ஆப்தீன். அதாவது வந்து ஹலோ, கேளுங்க கேளுங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஹாஜா ஜெயினுல் ஆப்தீன் என்னுடைய பேர், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். இப்ப ஐயா வங்கியில இருந்து வந்து இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐயா சொல்றாங்க, கருப்பு பணம் என்பது அதாவது டாக்ஸ் கட்டாத பணம் தான் கருப்பு பணம்னு ஐயா சொல்றாங்க. சரி. அப்ப டாக்ஸ் கட்டாத கருப்பு பணம், டாக்ஸ் கட்டாம ஒரு கருப்பு பணம் இருக்கும் பொழுது வந்து அந்த பணம் வந்து இன்னொரு நபருக்கு வந்து நான் கைமாத்தி கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்ப டாக்ஸ் கட்டாம நான் கருப்பு பணமா வச்சிருக்கேன், அந்த பணத்தை நான் இன்னொருத்தருக்கு முதலீடாக கொடுத்தேன். ஐயா, நான் இங்க வங்கி சம்பந்தப்பட்ட
சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வந்திருக்கிறேன். அதை பத்தி எதா இருந்தா கொஞ்சம் கேளுங்க. அதாவது ஹஜாஜி, தற்பொழுது அதாவது வங்கி சம்பந்தப்பட்ட உங்களுடைய பிரச்சனைகள், அன்றாடம் எப்படி வந்து பணம் எடுக்க முடியும், அதுக்கான சந்தேகங்கள் இருந்தா கேட்டீங்கன்னா மக்கள் பல பேர் பலன் பெறுவாங்க. அதுக்கான கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க ஹஜாஜி. அதாவது நேயர் மன்னிக்கவும், அவர் கேட்டது போல, ஆஜாஜி என்பவர் கேட்டது போல, இந்த கருப்பு பணம் வந்து ஒழிப்பதற்காக இந்த அன்றாட மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் அவருக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த 2 நாளாவே. வங்கிகளில் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மாற்றுவதற்காக இந்த ஃபார்ம், அந்த ஃபில்அப், அதை எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட தற்பொழுது வந்து வரிசையில் நின்று கொண்டு வாங்கியிருக்காங்க. இதனால வந்து சிறு வணிகர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் இருக்குமா? ஏன்னா அன்றாடம் ஒரு 50,000 60,000 பொருட்கள் வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்கள வந்து வெறும் 4,000 ரூபாய் ஒரு நாளைக்கு லிமிடேஷன் அப்படின்னு பேசிக்கலி நம்மளுடைய எக்கானமி வந்து கேஷ் பேஸ்டு எக்கானமி. கண்டிப்பாக கேஷ் பேஸ்டு எக்கானமி. வந்து ஆல்டர்னேட் டெலிவரி சேனல்ஸ் யூஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி. இந்த அறிவிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களா எல்லா இடத்துலையும் வியாபாரம் கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் கடையில் வியாபாரம் கம்மியா இருக்கு, மளிகை கடையில் வியாபாரம் கம்மியா இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரே சிச்சுவேஷன், நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னது போல கேஷ் 2-3 வாரம் வந்து கொஞ்சம் பொறுத்துட்டு கேஷ் சப்ளை வரும். அப்புறம் இந்த 500 ரூபாய் நோட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ஏடிஎம்லும் ரீகாலிபிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் சிச்சுவேஷன் ஈஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் பயன்படும் சொல்லி இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை நாட்களிலும் ஏடிஎம் மையங்கள் திறந்து வைக்கப்படும், வங்கிகளிலும் பணம் மாற்றிக்கொள்ளலாம், ஏடிஎம் மையங்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் எல்லா நாட்களும் இயங்கும். அதாவது பணம் வந்து போறோம். ஏடிஎம் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கு. வங்கிகளிலும் வந்து 30ஆம் தேதி வரை பணத்துக்கெல்லாம் அந்த மாதிரி அறிவிப்பு வந்து அதை மன்னிக்கவும். அதாவது தற்போது சொல்லியிருக்காங்க ஏடிஎம் மையங்களில் வந்து பணம் எடுத்துக்கலாம் அந்த புதிய நோட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிரப்பப்படுவதற்கான இந்த கால அவகாசம் தற்பொழுது வங்கிகள் இருந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது தோராயமாக ஒரு உங்களால சொல்ல முடியுங்களா? இத்தனை நாள், ஏன்னா நிரப்பப்படும் என்று முதலில் சொன்ன நாட்களை விட இன்னும் தற்பொழுது காலதாமதம் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு ஏதாவது இது சொல்யூஷன் இதுதான், சப்ளை தான் வந்தா நோட்டுடைய சப்ளை தான் வந்து ஒரே சொல்யூஷன். அதுக்கு எல்லா வங்கிகளுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டும் ஆர்பிஐ அணுகின்னு இருக்கிறாங்க. நோட்டு சப்ளை எக்ஸ்பெக்டேட் பண்ண சொல்லி, அந்த துரிதப்படுத்த சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஆர்பிஐ அந்த ப்ராசஸில் இருக்குது. நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வங்கிகளுக்கு ரீச் பண்ணாங்கன்னா வங்கிகள் வந்து ரெடியாக இருக்குது உடனே ஏடிஎம்மை லோட் பண்ணுறதுக்கு. ஸ்டாக் வந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் வருதோ. இன்றைக்கி வந்து பல்வேறு இடத்துலேருந்து சில வங்கிகளுக்கு பணம் வந்திருக்கு. அதாவது எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேஷ் ஜாஸ்தியாக இருக்கும், திருச்சி அங்கெல்லாம் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்காக எடுத்து வந்திருக்காங்க. வந்ததை உடனே ஏடிஎம்க்கு கொடுத்துருக்காங்க, ஏடிஎம் லோட் பண்ணுங்க சொல்லிட்டு. தற்பொழுது தஞ்சாவூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் என்பவர் தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கேளுங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க பாலகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மோடி எடுத்த திட்டம் ரொம்ப வரவேற்கத்தக்கு சார், ரொம்ப பாராட்டுக்கூடியது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இப்ப வந்து வங்கியில என்ன பிரச்சனை, சில்லறை தட்டுப்பாடு தான், மக்கள் கையில சில்லறை தட்டுப்பாடு தான் பிரச்சனை. அதனாலதான் அந்த கேள்வியை வச்சாரு. டாஸ்மாக் கடையில எல்லாமே 100, 200 ரூபாயா வாங்குறாங்க. அது அப்படியே 1000, 2000 பேங்க மாத்துறாங்க. இதனாலதான் அது எதுக்கு கருப்பு பணம் ஆயிடுது அந்த 100 ரூபாயும் போடுது. அதனாலதான் மக்கள் கையில வந்து இந்த சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுது. கண்டிப்பாக. அதாவது முன்னாடி பேங்கை பொறுத்த மட்டும் மெயினா வந்து இப்போதைக்கு சப்ளை வந்து ஆர்பிஐ கிட்ட தான் எதிர்பார்க்கிறோம். யாரும் மக்களும் வந்து பணம் சில்லறை தேவைன்றதால சில்லறை பணத்தை யாரையும் டெபாசிட்டும் பண்ணுறதில்ல. டெபாசிட் பண்ணுறதெல்லாம் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற தற்பொழுது வங்கிகள் வந்து யாரை சார்ந்திருக்குன்னா ஆர்பிஐ தான் சார்ந்திருக்கு பணம் சப்ளைக்கு. ஆர்பிஐ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாட்களில் பணம் வந்து சேர்ந்துடணும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. அதான் முன்னாடி வைத்த அதே கேள்வி போலதான் ஆர்பிஐ வந்து அவர்கள் சார்பில் வந்து நாங்கள் வந்து அனைத்து வங்கிகளுக்கும் தேவையான பணங்கள் வந்து நாங்கள் வந்து அனுப்பிட்டோம். ஆனால் ஏடிஎம் மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து வேணா அது பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட இந்த கேப் ஏன் இருக்குது? ஏன்னா ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல நாங்கள் வந்து அதை பண்ணிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பேங்க்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் யதார்த்தம் வந்து இதுதான் பேங்க்குக்கு வந்து பணம் வரல, மக்களுக்கு வந்து இன்னும் போய் சேரல. இன்னமும் பார்த்தீங்கன்னா சில்லறைகள் பேங்க்குக்கு வந்துருச்சுன்னா மக்களுக்கு போயிடும். கண்டிப்பாக நோ டைம் இட் வில் ரீச் தி பீப்புள். அப்போ பேங்க் ஆர்பிஐல இருந்து இன்னும் பேங்க்குக்கு பட்டுவாடா பண்ண வேண்டிய பணம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அவர் சேகரன் சார் சொன்னது போல சில்லறை இன்னும் வந்து ஆர்பிஐல இருந்து இன்னும் சரியாக அந்த பணம் வந்து வங்கிகளுக்கு சேர வேண்டிய காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வெறும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வந்து மக்கள் வந்து திருப்பி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். 100 ரூபாய் நோட்டுகளுக்கு தற்பொழுது மிகவும் தட்டுப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் நம்மிடம் கேட்ட கேள்விகள் வந்து தொடர்ந்து சேகரன் சார் அவர்கள் வந்து மாநில அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சேகரன் அவர்கள் மக்களின் கேள்விகளுக்கு விடையளித்துக் கொண்டிருந்தார். 500 மற்றும் 1000 ரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வங்கிகளிலும் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் 3வது நாளாக ஏடிஎம் மையங்கள் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஏடிஎம் மையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் நின்று தங்கள் பண தேவைக்காக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலைமையில் தற்பொழுது சேகரன் அவர்கள் அறிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி செய்கிறேன். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.